நில்லுங்கடா. சொன்னா கேளுங்க, நில்லுங்க. நீங்க எங்க போனாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அம்மா. என்ன சிங்கம் சார், காலையில ஜாக்கிங்கா இல்ல வாக்கிங்கா இல்ல யாராவது துரத்திட்டு வராங்களா? சொல்லுங்க. எந்த யாரும் துரத்தல, நான் தான் ஒருத்தனை துரத்திட்டு போனேன். அந்த ஜானால தான் எனக்கு இந்த பிரச்சனை. அவன் ரொம்ப ஸ்பீடா தப்பிச்சு போயிடுறான். என்னால அவனோட ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க முடியல. போட்டு நீயாவது போய் அவனுங்க 3 பேரையும் பொடி. சிங்கம் சார், யூ worry don't. நான் இப்பவே ஓடி போறேன். அந்த குட்டா பையல புடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். டேய் குட்டா. டேய் ஜானே. டேய் பாத்துடு, சிங்கம் சார் அந்த குட்டா பையல பிடிக்க சொன்னாரா? என்னால அவன் ஸ்பீடுக்கு ஓட முடியலடா. நீயே போய் புடுறா. போடா, சிங்கம் சாருக்கு ஹெல்ப் பண்ணுடா. சரி, நீ கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடு. நான் போய் அவனை கையோட பிடிச்சிட்டு வந்துடுறேன் மட்டும். ஓகே. போட்டு வா வா வா. உனக்காக தான் வெயிட் பண்றேன். உன்னோட உதவி இல்லாம அந்த ஜானை என்னால பிடிக்க முடியாது. சரி, அந்த ஜான் எங்க? அதாவது சிங்கம் சார், அவன் ரொம்ப வேகமா சைக்கிள்ல போயிட்டான் சார். என்னால கூட அவன் ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரி ஓட முடியல சார். ஜானாக்க போற டவுன், ஜான் ஆயிட்டான்டா டவுன். இங்க யாருக்காவது என்ன பிடிக்க தைரியம் இருக்கா? என்ன பிடிக்க உங்களால முடியுமாடா? அத பாவி, அந்த ஜான் எனக்கும் சட்டத்துக்கும் சேர்த்து சவால் விட்டுட்டு போயிட்டு இருக்கா. ஜான், சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், நான் உன்னை விட மாட்டேன். வாவ் சார், வாவ், நீங்க பெரிய ஆளு சார். இந்தியால கிரேட் சார், கிரேட். ஆனா சார், சொல்றது கேளுங்க சார். நம்ம ஜான் பின்னாடி போலாம் சார். ஆட்டோ இருக்க சார். பலபலன்னு பேசாதீங்க, சீக்கிரம் வண்டி எடுங்க. ஜான் எஸ்கேப் ஆயிட போறான். மோட்டு, உடனே ஏதாவது செய். சிங்கம் சார், அவனை பிடிக்கணும்னா அவன் ஸ்பீடுக்கு நமக்கு போறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும். சும்மாலாம் ஓடி போயெல்லாம் அவனை பிடிக்கவே முடியாது. ஒரு நிமிஷம் இரு, டாக்டர் ஜட்கா சார் கிட்ட நான் பேசி பாக்குறேன். பூசணிக்கா பண்ணுங்க. அந்த குட்டா பையன் ஜான் இந்த ஊரையே கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காண்டா. அவன் போற ஸ்பீடுக்கு போய் அவனை யாராலையுமே பிடிக்க முடியல. சைக்கிள்லயே ஜெட் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்காண்டா. பாத்துக்கோ, அவனை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வண்டி ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடு. அவனை பிடிக்கலன்னா இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஊர்ல நாம நிம்மதியா வாழ முடியாது. சார், ஏதாவது ஒரு வித்தியாசமான கேட்ஜெட் இருந்தா கொடுங்க. அதை வச்சு அவங்கள கவி பிடிச்சிட்டு வந்துடுறோம். அதாவது சைக்கிள்ல பிக் பண்ற கேட்ஜெட்டா இருந்தாலும் சரி, வண்டியில பிக் பண்றதா இருந்தாலும் சரி. மோட்டோ, என் உயிருக்கு இரான உயிர் என்பா உடன்பிறவா சகோதரா, நான் உங்களுக்கு என்னோட சூப்பர் சோனிக் ஸ்பீட் பேண்ட் மிஷினை தரேன்பா. கொஞ்சம் இருங்க. டேய் பூசணிக்கா பண்ணையா, யூசிக்கெல்லாம் அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாசிக்கலாம்டா. முதல்ல அவனை பிடிக்கிறதுக்கு வேகமா போற மாதிரி ஏதாவது ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணுடா. மோட்டு, நான் சொன்ன விஷயத்தை நீ புரிஞ்சுக்கவே இல்லப்பா. இதுதான் நான் சொன்ன அந்த சூப்பர் சோனிக் ஸ்பீட் பேண்ட் மிஷின். நல்ல மிஷின் பா. இத மட்டும் நீங்க கையில கட்டிக்கிட்டீங்கன்னா உங்க வேகத்துக்கு யாராலையும் ஈடு கொடுக்க முடியாதுப்பா. நீங்க அவ்வளவு வேகமா போய் நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கலாம். நீங்க போறதே யாருக்கனுக்கும் தெரியாது. அவ்வளவு வேகத்துல போவீங்க. இனி ஜான் மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய திருடனா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா பிடிச்சிடலாம் நண்பா. டேய் பூசணிக்கா பண்ணையா, இப்பவே வேகமா போய் சமுதா சாப்பிட்டு. ரொம்ப தேங்க்ஸ் பூசணிக்கா பண்ணையா. சமுதா கிடைச்சிருச்சு. இனிமே ஜான் இல்ல, அவனை பெத்தா அப்பனே வந்தாலும் என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. எப்படி? நாம எப்படியாவது அந்த போட்டோட பிளான முறியடிச்சே ஆகணும்டா. எப்படியாவது அந்த பேண்ட நம்ம திருடி ஆகணும்டா. வாங்க நண்பர்களே, வாங்க வந்து இந்த சமோசாவை ஃப்ரீயா சாப்பிட்டுட்டு போங்க. இன்னைக்கு என்னோட பர்த்டே. வாங்க மோட்டு பத்லு, வந்து சமோசாவை சாப்பிடுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. ஆஹா, சூப்பர். சமோசா பார்ட்டியா? சமோசா பார்ட்டி. அப்பா நீ ரொம்ப நல்லா இருக்கணும்பா. உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சீக்கிரமா வாழ்த்து சொல்லிடு. சமோசா விடு, நான் சாப்பிட்டு பசி ஆரம்பிக்கும். Thank you. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். இந்தாங்க ஃப்ரீ சமோசா. ஓகே, பை பை. நம்ம அப்புறமா சந்திக்கலாம் மோட்டு. பை பை. ஜானாக போறா டவுன், ஜான் ஆயிட்டான்டா டவுன். ஆன்சர். எல்லாரும் கையை மேல தூக்கிட்டு இல்லைங்கடா. யாரும் என்ன திரும்பி பார்க்க கூடாது. திரும்புங்க. எவ்வளவு நேரம் தான் நான் கைய தூக்கிக்கிட்டே இருக்கிறது? கஜானா தான் காலி ஆயிடுச்சு. போலீஸுக்கு போன் பண்ணலாம். ஹலோ ஹலோ, சிங்கம் சார், சீக்கிரம் வாங்க.
கஜானாவை காலி பண்ணிட்டான் ஜானு. அட பாவிங்களா, ஒரு நிமிஷம் இருக்க, நான் உடனே வரேன். இனிமே நான் பேங்குக்கு போய் என்ன பண்ண போறேன்? அந்த ஜானை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. வாங்க சார் வாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். மின்னல் போல வந்து புயல் போல எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடிட்டான். சார் மின்னல் வேகத்துல வந்திருக்கா சார். எல்லாத்தையும் வேற அள்ளட்டு புயல் வேகத்துல போயிட்டானாமே சார். அது வேற யாரும் இல்ல, அந்த குட்ட பையன் ஜான் தான். அவன் தான் என் கையில இருக்கிற பேண்டை திருடிட்டு இவ்வளவு வேகமா வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிருக்கான். எல்லாரையும் அந்த குட்ட பையன் ஜான் சுத்த விட்டுட்டு அவன் நல்லா ஏமாத்திட்டான். அவன் திருடிட்டு ஓடிட்டான். இனிமே இந்த ஜானை யாராலி பிடிக்க முடியாதுன்னா என்ன யாராலி தொட முடியாது. மின்னல் வேகத்துல நான் பறந்துடுவேண்டா. எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு நான் புயல் மாதிரி மறைஞ்சிடுவேண்டா. ஆனா சார், ஜான் கையில இந்த பேண்ட் இருக்கிற வரைக்கும் சார் நாம பிடிக்க முடியாது சார். நாம பிடிக்கவே முடியாது சார். நிச்சயமா சார். அளவுக்கு மீறி பேசக்கூடாதுடா அருவா பேசக்காரா. என்ன பிடிக்க ஐடியா கொடுக்குற? சுத்துடா சுத்து. சார் இவன் நம்ம எல்லாரையும் சுத்த விட்டு சுத்தல விட்டுருவான் போல இருக்கு சார். அவன் சட்டத்துக்கிட்டே தன்னோட விளையாட்டை காட்டுறான். நான் நிச்சயமா அவனை சும்மா விட போறது இல்ல. சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது கேம் பாசிபிள். ஜா, இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்க முடியாது. மரியாதையா சரண்டர் ஆயிடு. உன்னோட விளையாட்டு இதோட முடிஞ்சு போச்சு. மரியாதையா உன் கைகளை தூக்கு. ஹேண்ட்ஸ் அப். சிங்கம் சார், நீங்க என்ன ஃபயர் பண்ற வரைக்கும் இந்த ஜான் ஆன்சர் பண்ண மாட்டா சார். ஃபயர் சவுண்ட கேட்டா மட்டும்தான் என்னால இங்க இருந்து ஓட முடியும். ஓகே, நான் ரெடி. இந்த தேங்காய் குறி வச்சு என்னையே தாக்கிக்கிட்டு இருக்கு. வாங்கடா, வந்து பிடிக்க பார்க்கலாம். மோட்டோ சீக்கிரம் ஏதாவது பண்ணுடா. மோட்டோ அவன் எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகுறான்டா. பத்துலோ இனியாவது ஏதாவது செய்யு. பயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? ஐடியா. மோட்டோ எப்போ அவன் புயல் வேகத்துல ஓடுறானோ அப்ப தூசி பறந்துகிட்டே இருக்கும். அந்த நேரமா பார்த்து நீ அவனை டக்குன்னு கவி பிடிச்சிடு. ஓகே, இனிமே அந்த குட்ட பையன் எப்படி தப்பிக்கிறான்னு நானும் பாக்குறேன். எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட சவால் விடுறா குட்ட பையல. நான் ஜானை புடிச்சிட்டேன். சீக்கிரமா அவன் கையில விலங்க மாட்டுங்க. ஏய் ஜா, நீ இனிமே தப்பிக்கவே முடியாது. எவ்வளவு ஆட்டம் போட்ட கடைசியில மாட்டிக்கிட்ட பாத்தியா? இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இம்பாசிபிள். இந்த நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். நின்னுடு. நான் உன்னை விட்டுறேன். இல்லனா என்ன விட்டுட்டு போயிடு. சொன்னா கேளு. சிங்கம் சார், உங்களால என்ன ஒண்ணு பண்ண முடியாது. என்ன தொடவே முடியாது. கெட் வெல் சூன். இவன் மனுஷனா இல்ல மிஷினா? இவனை எப்படி நான் பிடிக்கிறது? கெட் வெல் சூன்னு சொல்லிட்டு போறா. உங்களுக்கு அடி எதுவும் படலையா சார்? அத பாவிங்களா, ஆம்பளை எப்பவுமே அழக்கூடாதுடா. ஐயப்பா, இவ வந்து என்ன அடிப்படலையான்னு கேக்குறான். ஒவ்வொரு பார்ட்ஸும் கிழிஞ்சி தொங்குது. டாக்டர் டெக்கா சார், எங்களுக்கு சீக்கிரமா சார்ஜர் ஏதாவது இருந்தா கொடுங்க. அப்படி ஏதாவது இருந்தா தான் அந்த குள்ளல பிடிக்க முடியும். ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்கப்பா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதோ நீங்க கேட்ட சூப்பர் சார்ஜர்.
இல்லடா குட்டை. போற மாதிரி கொடுக்க மாட்டோம். ஓடனா மட்டும் விட்டுருவோமா? அப்படி வா ஜோ, இனிமே உன்னோட வீடு இதுதான்டா. இப்ப சொல்ற கேரு, சிங்கத்தோட குறியிலிருந்து எவரும் தப்பிக்க முடியாது. அதாவது இம்பாசிபிள். மோட்டு பத்லு, தேங்க்யூ 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 தேங்க்யூ. நீங்க அந்த ஜானோட ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. மோட்டு பத்துலு பிரமாதம்பா. நீங்க ஆரம்பிச்ச புது பிசினஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆனா இதை திறந்து வைக்க சிங்கம் சார் இன்னும் வரலையாபா? அடடா, அங்க பாருங்கப்பா, நம்மால் வந்துட்டாரு. வாங்க சிங்கம் சார். பைக்ல போகும்போது ஜனங்க ஹெல்மெட் போடுவாங்க, சகஜமான விஷயம் தான். ஆனா நீங்க நடந்து வரும்போதே தலையில ஹெல்மெட் மாட்டிட்டு வரீங்களே, இது என்ன புது விளையாட்டா இருக்கு நண்பா? அட கடவுளே, எப்பவுமே பிரச்சனை வராம தப்பிக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். தேங்காய் ஒந்திய மண்டையில விழுந்து ரெண்டா போயிடக்கூடாது பாரு, அதுக்காக தான் ஹெல்மெட் போட்டிருக்கேன். அதான் உங்களுக்கு பழகிடுச்சே சிங்கம் சார். பிரச்சனை சிங்களா வராதோ சார். எப்பவுமே நாலா பக்கத்துல இருந்து போத்த கடின்னு மேல வந்து விழுந்துடும். 20 வருஷமா பிரச்சனைகளை மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கேன் சார். ஆனா சும்மா இரியா. சிங்கம் சார் தலைமையில தேங்காய் விழாம இருக்கதா ஹெல்மெட் போட்டிருக்காரு. எடு வண்டிய. சரிங்க டிரைவர், வண்டி எடுங்க. இப்ப நம்ம மொத்த செட்டையும் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துடலாம். கடவுளே, நான் நல்லா மாட்டிக்கிட்ட போல இருக்கேன். ஏண்டா என்ன கட்டி தொங்க விடுறீங்க? நான் கைதி இல்ல, இன்ஸ்பெக்டர். திருச்சி பொம்மை தொங்குற மாதிரி தொங்குறாரு. இது அமுக்குவோம். Stop in the name of law. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். என்னது இது? ஹலோ மோட்டோ பத்லு, என்னோட வண்டி கொஞ்சம் மக்கார் பண்ணி நின்னுடுச்சு. அதனால உங்க டோ பண்ற வண்டி மூலமா என் வண்டி எடுத்துட்டு போறீங்களா? சூப்பர் சூப்பர். முதல் சவாரி நம்மள தேடி வந்திருக்கடா. ஏய் மோட்டோ, இந்த ஜில்லாவிலே பெரிய கலவாணி பையன் எங்கேயோ இப்ப ஆட்டை போட்டு தான் வந்திருக்கான். நான் சொல்றதை கேளு, விளையாட்டா இருக்கதா அலர்ட் ஆயிரு. நீ சொல்றது சரிதான்டா மண்டையா. டேய் குட்ட பையல, உன் வண்டியை டோ பண்ண மாட்டேன்டா. நீங்க இன்னைக்கு தான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்கிற முதல் வேலை. இத வேணான்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்படி சம்பாதிப்பீங்க? ஒரு வகையில இவன் சொல்றதும் சரியா தான்டா இருக்கு. பத்லு, வாடா வேலைய ஆரம்பிக்கலாம். அடே, இவனை கண்மூடித்தனமா நம்பிட்டு போக வேண்டாம்டா. கடைசியில எங்கேயாவது நல்லா மாட்டி விட்டுருவேன்டா. சொன்னா கேளு. இப்ப நீ சொல்ற விளக்கமும் சரியா தான் இருக்கு. சரி, நாம இத செய்யவே வேண்டாம். முதல்ல வர வேலைய வேணான்னு நீங்க தூக்கி எறிஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலையே வராம போயிடும். ஜாக்கிரதை. குட்ட பையன் சொல்றதும் சரியா தான் இருக்கு. டேய் பத்லு, வாடா அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அடே, நாம உதவி பண்ற நேரத்துல ஜான் வசமா மாட்டிக்கிட்டான்னா அவனோட சேர்ந்து நாமளே உள்ள போக வேண்டி வரும்டா. ஒரு விதத்துல நீ சொல்றதும் சரியா தான்டா இருக்கு. டேய் குட்ட, டேவ் பண்ண மாட்டேன்டா. இப்ப நீங்க மட்டும் இத செய்யல, உங்க பிசினஸ் அவ்வளவுதான். சரிடா பத்லு, வா செஞ்சிடலாம். என்னடா நீ உளறிக்கிட்டு இருக்க? போல வேண்டாம் போல வேண்டாம் அதையே தெரிஞ்சிருக்கான்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க நீ. இந்த உலகத்தில் நல்லவங்க பேச்சுக்கு மதிப்பே இல்லையா? நல்லவங்கன்னா யாரா? வாடா சீக்கிரமா டோ பண்ணலாம்.
சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். மரியாதையா சரண்டர் ஆயிடுங்க, இல்ல சுற்றுது. ஏய், இது ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு போய் விட்டுற போல இருக்கே. பேசாம வண்டி எங்கேயே டிராப் பண்ணிட்டு ஓடிடலாம் மாட்டோ. சார் நல்லா தானே இருக்கீங்க சார்? யோசனை பண்ணிட்டு இருக்கேன், இந்த மோட்டு பத்துல ஜானுக்கு எதுக்காக உதவி பண்றாங்கன்னு. நான் அவனை பிடிக்கிறதுக்காக மேல இருந்து வண்டியில குதிச்சேன். அதான் என்னை இப்படி கழட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. எப்படியாவது எங்களை காப்பாத்துறா. மோட்டு என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, என் உடன்பிறவா சகோதரா, உனக்கு பேசாம பிரச்சனைன்னு பேர் வச்சிடலாம் போலப்பா. டாக்டர் ஜாட்கா இப்பதான் ஒரு மேட்டர் எனக்கு புரியுது சாரு. இவங்க பிறக்கும் போது பிரச்சனை கூடவே பிறந்திருக்கும் போல இருக்குதோ. ஒட்டே பிறந்த ரெட்டே குழந்தைய மாதிரி பிரச்சனை இவங்கள ஒட்டிக்கிட்டே இருக்குது டாக்டர் ஜாட்கா. குலாப் ஜாமுனும் ஜீராவும் மாதிரி, அலுவாவும் நெய்யும் மாதிரி அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கும். பிரியவே பிரியாணி நேரத்தை கசிட்டே ராம். நாங்களே தலை போற காரியத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களை வச்சு காமெடிக்க முடியல, ஏதோ பண்ணக்கூடாது. ஏன்னா எங்களை பார்த்தா காமெடியா இருக்கா? எங்க பாருங்க ஜட்கா சார், எங்களுக்கு வித்தியாசமான டோக் பண்றதுக்கான பெல்ட்டை கொடுங்க. என்ன ஒண்ணு அதுல ஊக்கி இருக்க கூடாது, அதுல சிங்கம் சார் தொங்குறதுக்கான வாய்ப்பே இருக்க கூடாது. இந்த நண்பா போயிட்டு வாங்க. மோட்டு பத்தலம், கரெக்ட் டைமுக்கு வந்தீங்க. உங்களை பார்க்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் வண்டியை டோ பண்ணி கூட்டிட்டு போங்க. ஓகே, டர்ன் பண்ணியாச்சு. உங்களோட டோ பண்ற வேன் ரொம்ப பிரமாதமா இருக்கு. போலாம். என் வண்டி எங்கடா போச்சு? என் வண்டியை காணோம். யாராவது நிறுத்துங்க, என் வண்டியை நிறுத்துங்க. மண்டப்பையில நாங்க எதுக்காகடா நிறுத்தணும்? அது ஓ வண்டி, நீ போய் நிறுத்திக்கோ. மோட்டோ கிண்டல் பண்ணாத. அங்க பாரு, காரு நம்ம வண்டியில இருந்து கீழே விழுந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. சொல்றேன் போடுற மாதிரி ரிவர்ஸ் கீரு. காரை புடிங்க, காரை புடிங்க. என்னோட கார். தனித்தனியா பேசிட்டு வருது. நமக்கு நேரம் சரியில்லை. எஸ்கேப். ஓடிடு மோட்டோ, ஓடிடு. நான் சும்மா விட போறது இல்ல. மோட்டு பத்துலு, டோ பண்ற வேன் எங்க பாருக்கு? என்னோட காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சுப்பா. நான் இமிடியேட்டா ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். ஓகே சார், டாக்டர் ஜட்கா சார் கிட்ட இருந்து நாங்க ஒரு மினி டோ பண்ற வேனை வாங்கி இருக்கோம். அட இங்க பாருங்க நண்பா, பெரிய பாக்கெட், பெரிய விஷயம். என்னோட புது கண்டுபிடிப்புப்பா, புது டோயிங் வேன். இப்ப நீங்க எங்க போனமோ இத அப்படியே தூக்கிட்டு போய் இறக்கிடும்பா. நீங்க இந்த கயிறு பிடிச்சு நடந்து போலாம், இல்லனா பைக்ல போலாம். இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நான் இது வரைக்கும் சினிமாவுல கூட பார்த்ததே இல்ல மோட்டோ. சூப்பர். எவ்வளவு கனமான காரை ஒரு பலூன் எவ்வளவு அசால்ட்டா தூக்கிடுச்சு. பிரமாதம்டா. தோ இதுதான்ப்பா அதோட ரெகுலேட்டர். இத வச்சு காத்த அதிகமாவும் பண்ணிக்கலாம், கம்மியாவும் பண்ணிக்கலாம். ஓகே. புடிங்க. இப்ப ஏதாவது செஞ்சு நம்ம தலைவரோட காரை தடுத்து நிறுத்த மாட்டோம். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், இப்படிலாம் நீங்க பறந்து போக முடியாது. இது சட்டத்துக்கு விரோதமானது. சிங்கம் சார், நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? நீங்களே வாண்டடா வந்து ஏதாவது பிரச்சனையில கோத்துக்கிறீங்க, கடைசியில கோச்சிக்கிறீங்க. என்னடா நடக்குது?
நான் நேத்து ராத்திரிக்கு அந்த கனவு பலிச்சிருச்சு. ஏன் கனவு மட்டும் ஏன் இப்படிலாம் பலிக்குது? நான் இப்ப எங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்? கீழே இருந்து மேல பறந்து வந்து தென்னை மரத்துல உட்கார்ந்துருக்கேன். கீழே இறங்கினா தேங்காய மண்டையில விழுந்துரும். யாராவது இருக்கீங்களா? இப்போ நாம எங்க இருக்கோம்? சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க போல இருக்கு. வரவேற்கிறோம். தம்பி மோட்டோ, தம்பி பத்லு, 2 பேருக்கும் ரொம்ப நன்றிப்பா. நீங்க தான் ஃபுர்ஃபுரி நகரத்தோட மானத்தை காப்பாத்திருக்கீங்க. வரீங்களா? ஃபங்க்ஷனுக்கு போலாம். ஓகே சார். மாட்டீங்களா? இந்தாங்க. என் காரை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இங்க வந்து இப்படி நின்னுட்டு இருக்கீங்களா? ஆஹா, பலூன் நிமிர்ந்துருச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாரு காப்பாத்த சொல்ற? ப்ளீஸ் அதை காப்பாத்துங்க. நில்லுங்க, எதையும் கூட்டிட்டு போங்க. மறுபடியும் மேல போறோமா? மோட்டு பத்திரம் திரும்ப வந்தா பார்க்கலாம். முதல்ல நான் தான் பாப்பேன். முடியாது, நான் தான் பாப்பேன். இல்ல நான் தான் பாப்பேன். 2 பேருமே பார்க்க தேவையில்லை.